இந்த சூரிய வம்சம்ல யானையில ஏத்தி விட்டு இறக்க வரல அந்த மாரி ஒரு வாட்டி காதுல வச்சு நல்லா நல்லா இருந்துச்சா? இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? போதும் இறங்குவோமா? போதும். நான் வாங்கி ஐயோ! உனக்கு தரேன்னு வச்சேம்மா. இல்ல கேளு. ஒரு சீசனோட ஃபினாலே அன்னைக்கு சூரிய வம்சம் டயலாக்லாம் பேசிட்டு இருக்கிறோம். எப்படி போவும்? அவன் பத்திக்கும் ஸ்பேஸ்ல எவன் வின்னரு எவன் ரன்னருன்னு. ஆமா 1000 பேர் 500 பேர் அப்படி இருக்கும். இப்போ பாரு ஒரு ஸ்பேஸ் பார்த்தா 6 பேர் தான் இருக்கிறாங்க பாவம். எந்த ஃபேண்டமா இருக்கும்? நான் அதெல்லாம் சொல்லப்பா. நான் பார்த்துட்டேனே. பார்த்துட்டீங்களா? முருகா முருகா. ம். ஆக்சுவலா நல்லா தானே இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வின்னரு எங்களுக்கெல்லாம் வந்ததுனால ஒரு ரிலாக்ஸ் மைண்ட்ல இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. எப்பயுமே அந்த ஃபைனல் வரைக்கும் அடிச்சுக்கிறதுக்கு இல்லாம, இந்த தடவ ஓகே நம்ம தான் வெளில வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன? எவன் போனா என்ன? எவன் வந்தா என்ன? அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்தது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. இல்ல நம்மளுக்கு அப்படி இருக்கு, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இல்ல அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இந்த சுரேஷ் சார் வந்திருக்காரு. சுரேஷ் சார் ஹாய் சார். அந்த ஜெட்ன்னு இருக்காரு பாருப்பா சுரேஷ் சார் கூப்பிடுங்க. தாத்தா வாங்க தாத்தா. கொடுத்துட்டீங்களா? சார் நாங்க பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். இது ஸ்லாட் காலியா இல்லைன்னா ஒபிட்டோ கீழே இருக்கு. இல்ல இருக்கு ஸ்லாட். என்ன எனக்கு புரியல. 9 பேர் தான் இருக்காங்க. சுபாக்கா ஏங்க வந்துட்டார் தாத்தா வந்துட்டார். ஹாய் சார் வணக்கம். வெல்கம். வணக்கம். ஃபினாலே வீக் மாதிரியா இருக்கு. பெனாயில் போட்டு கழுவுற மாதிரி இருக்குது. இது பெனாயில் வீக். ஆமா இல்ல சார் எல்லா சீசன்ல இந்த ஃபினாலே வீக்ல ட்விட்டர்ல பத்திக்கு தெரியும். ஏன் இங்க சண்டைக்கு வா, அங்க சண்டை போட்டியா, இங்க வா, இங்க கொண்டாட வா, என்ன வாண்டலா இன்விடேஷன் கொடுத்து கூப்பிடுவாங்க. ஏங்க நீங்க இங்க இருக்கிறீங்க, பத்திட்டு எரியுதுங்க அங்க. அப்படியா? ஐயோ என்னென்னலாம் பேசுறாரு அவர். வாயா வாழ்க்கையா தெரியல. எங்க வீட்டுக்குள்ளயா? ஆமா பயங்கர சண்டை. இப்பதான் கொஞ்சம் ஓஞ்சுது. ஆனா அவர் பிடிச்ச மயிலுக்கு 3 கால். அவருக்கு புரிதல் இல்ல. யாருக்கு இருக்கு சார்? திவ்யாக்கும் அவருக்கும். வெரி தேர்ட். சாரி, என்ன ரேட்டிங் கூட சொல்ல முடியாது. அவர் ரொம்ப அசிங்கமா இருக்கு. ராமசாமி கொடுத்த காசு அந்த மாதிரி. அவர்தான் திவ்யா நீ ஹோம்லியா இருக்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலான் இருக்கேன். உன் ஃபோன் நம்பர் கொடுன்னா கேக்குறாப்ல. அப்படியா? யோ வாட்டர்ஸே, இங்க திவ்யா கொடுக்குற ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. யோ வாட்டர்ஸே ஒழுங்கா எஞ்சி ஓடி போயிரு. இப்ப வச்சு செஞ்சிடுச்சு திவ்யா, சூப்பரா வச்சு செஞ்சிச்சு. ஆனா செஞ்சுட்டு அழுது. ரொம்ப அநியாயமா பேசுறாரு. இல்ல இமாத் ப்ரோ, ஆக்சுவலா அந்த செலிப்ரேஷன் வீக் பண்ணா ஃபைனலிஸ்ட் செலக்ட் பண்ணதான் வருவாங்க. ஆனா இவனுக்கு உள்ள வந்திருக்கவங்கலாம் எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை நான் தீர்த்துக்கிறேன், உங்களை நான் வந்து நல்லவன் ப்ரூவ் பண்ணிக்கிறேன்றதுக்காக அந்த மாதிரி இருக்கு. வந்தவங்களை சமாதானப்படுத்துறாங்க யார்? இந்த 4 பேரு இல்லங்க. ஆமா ஏங்க நாளைக்கு வினோத் சார் வந்து வச்சு செய்யணுங்க இந்த வாட்டர் மெலன். கண்டிப்பா சார் இருக்கு செய்வாரு. அப்புறம் வந்து எல்லா ஹவுஸ்மேட்டும் சேர்ந்து அவர் வந்து பாருங்க பாடி ஷேமிங் பண்றாரு, பாருங்க வாட்டர் புல்லிங் பண்றாரு, வாலண்டியரா போய் வாட்டர் சண்டை போடுறான்னு பேசுவானுங்க. அது உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ல. இனிமேல் என்ன பிரச்சனை? நம்ம தான் ரேஸ்லயே இல்லையே. இனிமே என்ன பிரச்சனை? அவர் தான் ஜெயிச்சிட்டாரு. அவ்வளவுதான். வின் ஆயாச்சு. இதுக்கு மேல என்ன? அவ்வளவுதான். பிராண்டிங் பண்றது இருக்குல்ல தாத்தா. அதுல இவனுங்க இந்த ஏரியால இருந்து வரவங்கனால இப்படிதான் இவங்க. அதுதாங்க நாங்க போட்டு தாக்கினோம் இல்லைங்க. கொஞ்சம் கடைசி வரைக்கும் விடலையே. அவர் செஞ்ச சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் சொன்னமே தவிர, பட் அந்த கேரம் போர்டு என் செருப்புக்கு கீழே என்னெல்லாம் பேசியிருக்காரு வாட்டர் மெலன். ஐயோ எவ்வளோ இருக்குது, அது எதுக்கு சொல்லணும். நான் வச்சு கடைசி நாள் கூட வச்சு செஞ்சேன். அவரு லவ் யூன்னுலாம் சொன்னார் பாருங்க, மூஞ்சிலே மோரையே பேத்துருக்கணும்.
ஆனா அந்த வீக் எஃப்ஜே வந்து கரெக்டா சொல்லுவான் இங்க இருக்கிற பொண்ணுங்கள்ட்டலாம் அங்க பிளாஸ்மா முன்னாடி நிக்க வச்சு, நீங்க வந்து இவருக்கு அந்த இதை என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது. அது எல்லாரும் சீரியஸா எடுத்தாங்களா என்னன்னே தெரியல. ஆனாலும் திரும்ப அது நடக்குது. இவருக்கு அந்த இடத்த கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லைங்க, நேற்று தெளிவா சொல்லிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு போறப்போ ஏதோ வாசனை பத்தி பேசியிருக்காரு. நல்லா இருக்கு வாசனை. பின்னாடியே போவாருங்க அச்சுடாக் மாதிரி. அதுக்கு அந்த அம்மா வந்து பர்மா டாலா அதை சொல்லிட்டு போல இருக்கு இவரை. அது அது ஆக்சுவலா காம்ப்ளிமெண்ட். இவர் டாலா அவரு வயிற்று வலி வந்த சூனியக்கார பொம்மை மாதிரி இருந்துக்குன்னு இவர் செய்யற வேலை ரொம்ப தப்புங்க அவரு. இமாத் ப்ரோ, இல்ல எனக்கு ஆக்சுவலா அந்த இமாத் ஒரு நிமிஷம் சொல்றேன் ஒபிட்டோ, சரிக்கா ஒரு ஒரு நிமிஷம். நிமிஷம். இமாத் ப்ரோ, ரசிகன் வந்து திவ்யா எலிமினேட்டர்னு போட்டார் போல இருக்கு. அது கீழே கொஸ்டின் பண்ணிருக்காங்க உண்மையான. ஐயோ இல்லைங்க, அதுக்குள்ள எப்படி? கிடையாது கிடையாது. நாளைக்கு தாங்க மிட் வீக் இருந்தால், சப்போஸ் இருந்தால் நாளைக்கு தான் மிட் வீக். அது இன்னைக்கு எப்படி தூக்குவாங்க? ஓ, நாளைக்கு நைட்டு மிட் வீக் எவிக்ஷன் ஆகுனா நமக்கு ஃப்ரைடே நைட்டு காமிப்பாங்க, அப்படிதானே ப்ரோ? இந்த தேர்ஸ்டே நைட்டு கரெக்டா? தெரியல. நாளைக்கு ப்ரோ தான் சாரி தெரியும். டு சும்மாருங்க. இன்டர்ப்ரோ ப்ரோ, அவர் உங்களை நான் அவர் தப்பு பண்ண ரசிகன் நினைச்சுக்காதீங்க. சும்மா போட்டிருப்பாருங்க ஃபன்னுக்காக. தாத்தா சார், சாரி டு இன்டர்ப்ட் சார், சொல்லிடுறேன் என்னோட இதை. நான் போட்டல ஒரு 500 ஓட்டில் 53% அரோரா வெளில போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, போறப்ப தெரியும்ல. கத்திரிக்காய் முத்துச்சுன்னா கடத்தருக்கு வரும்ல, அப்ப வாங்கிப்போம். இப்ப மெயினா இவன் எனக்கு வந்து இப்ப மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் வினோத் சார் வந்து இவர் வச்சு செய்யணும். இந்த மாதிரி ஜாதி வெறி பிடிச்சிட்டு ஏரியா வச்சு பேசுறது இதெல்லாம் ரொம்ப எரிச்சலுங்க எனக்கு. சரி, இவருக்கு அந்த 3 படம் கொடுத்தது யாரு? சும்மா இருங்க, நீங்க வேற. பிலிம் இண்டஸ்ட்ரியே கஷ்டத்துல இருக்குது. நான் 17 படம் நடிச்சேன் போன மாசம், போன போன வருஷம். வருஷம். ஆமா ஆமா. என்ன வந்துச்சு? 3 தான் வந்திருக்குது. 3 ம். 3 வந்து 3 ஹவர் கூட ஓடலையாமே. ம். இல்ல இமாத் ப்ரோ, அவரு சிம்பு படத்துல நடிக்கிறன்ற வரைக்கும் ப்ரோமோட் பண்ணிக்கிறாரு. அது வெற்றிமாறன் படத்துல. எனக்கு அது ஓ, அதெல்லாம் அந்த கேக்குறப்ப இதுலயா அந்த போட்டோ அதான் போட்டிருந்தாரு, அந்த அசுரனா என்னது? அரசன் படத்துல அரசன்லயா? நடிக்கிறாராம். நான் சொல்லிட்டேன். இல்லங்க, அவர் எது வேணா நடிக்கட்டங்க. ஆனா இந்த மாதிரி எண்ணம் கொண்டு, ம். இந்த ஜாதி எண்ணம் கொண்டு, இந்த ஒரு ஏரியால இருந்து வரவங்க எல்லாம் மட்டமானவங்கன்னு சொல்லக்கூடிய அந்த மென்டாலிட்டி உள்ளவன் எவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனாலும் நான் மதிக்க மாட்டேன்யா. இல்ல சார், அரசன் படமே அப்படிப்பட்ட கேவலமான என்டர்டெயின்மெண்ட் எனக்கு தேவையில்லை. கேவலமான ஆள் செய்யற என்டர்டெயின்மெண்ட். இவர் தான் விஜய் சேப் சார் வச்சு செஞ்சாரு. சிம்பு ஓடி வந்தாராம் அவர்கிட்ட போட்டோ எடுக்க. சொல்லிட்டு அப்படியே பொய். இது பாருங்க, ஃபுல்லா பொய் புளிங்கினே இருக்காரு இப்ப லைவ்ல. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நான் அப்படி சொல்ல இப்படி சொல்ல. சரி, அரசன் படத்துல அவர் நடிக்கிறாருன்னா அரசன் படம் எந்த ஏரியாவை சார்ந்தது? எதுக்கு நடிக்கிறாரு அதுல அவரு? இமாத் ப்ரோ அது கிடையாது. இமாத் ப்ரோ அவர் நடிக்கல ப்ரோ. சும்மா கதை. வெற்றிமான் படத்துலலாம் இவர் சூஸ் பண்றாங்கன்னா அந்த படத்துக்கு அப்போ வெற்றிமான் ஒரு தரத்தையும் வெற்றிமான் ஒபிட்டோ தப்பா நினைக்காதீங்க. ஒபிட்டோ நடுவில் வரேன்னு. நீங்க பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கலாம், ஆனா விஷயம் தெரியாமலாம் பேசாதீங்க. அரசன்ல வந்து சிம்பு தூக்கிட்டு இவர் தான் போட்டிருக்காங்க ஹீரோவா. ரொமான்டிக்கா வந்து சுவிட்சர்லாந்துல எடுக்கணும் வெற்றிமாறன் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு சாங் எல்லாம். நீங்க வேற ஏங்க ஏங்க ஒரு இண்டஸ்ட்ரியில யாரு பெரிய ஸ்டாரு, யாரு வந்து மார்க்கெட் இருக்குன்னு பார்த்தானே போடுவாங்க. சிம்புவை போடுவாங்களா இல்ல இவரை போடுவாங்களா? இவரை தான் போடுவாங்க. இல்ல என்ன ஓபிட்டோ சார், இப்பெல்லாம் மூவி எடுக்கிறவங்க சினிமா தியேட்டர் ரிலீஸா ஓடிடி ரிலீஸான்னு பாக்குறாங்க. இவரை வச்சு எடுத்தா டெலிகிராம்ல தான் ரிலீஸ் பண்ணணும். டெலிகிராம்ல கூட ரிலீஸ் பண்ண முடியாதுங்க, அதுக்கு வேற ஆள் இருக்காங்க. இமாத் ப்ரோ ஒரு இது இருக்கு, டிடிஎஃப் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு படம் எடுத்தாரு ஞாபகம் இருக்கா? செல்லமுத்தா பேசுற ஞாபகம் எனக்கு. அந்த படம் கூட டிராப் ஆச்சு. அது கூல் சுரேஷ் கிட்ட போச்சு. மஞ்சள் வீரனா அந்த படத்தோட டைரக்டர் இருக்காருல்ல, அந்த ஆளு கூட வாட்டர்மெலன் சூஸ் பண்ண மாட்டாரு எனக்கு. ஆமா, அவன் படம் ஒண்ணு நடுவில் ரிலீஸ் ஆனிச்சுல, முன்னாடி எடுத்தாரு. அது குப்பை படம் அது. மஞ்சள் வீரனா என்னமோ தானே அது.
இல்ல அந்த அது படம் டிராப் எடுக்கல அவுட் ஆகி வேற டிராப் ஏதோ ஒரு படம் வந்துச்சு டிடிஎஃப் நடுவில் ஏதோ ஒரு படம். இல்லைங்க, எனக்கு அதுதான் புரியல. இந்த மாதிரி விஷயம் எழுதுறதுக்கு மஞ்சள் பத்திரிக்கைன்னுவாங்க. ம். அந்த மாதிரி படம் எடுத்தா அதுக்கு வேற கலர்ல வைக்கணும். மஞ்சள் எப்படி வச்சாங்க? அவன் ஐபிஎல் நடிச்சான் ப்ரோ. இந்தியன் பிரீமியர் லீக் ஏதோ படம் கரெக்ட் கரெக்ட். நடிச்சாங்க. அது சரியா போல. ஆக்டிங் இஸ் ஸ்கில். ஆனா சார் அந்த ஸ்கில்ல வந்து நீங்க ஆனா கத்துக்கிட்டு சார் ஒரு விஷயம் சார், ஒருவேளை இந்த மாதிரி ஆளை எடுத்து இந்த மாதிரி ஆட்களும் உலகத்துல இருக்காங்கன்னு காமிக்கிறதுக்காக எடுத்தாங்களா இல்ல ப்ரொமோட் பண்றதுக்காக எடுத்தாங்களா? ஏங்க அதுக்கு தான் யூடியூப் இருக்குதுங்களா, அதுலயே காமிச்சிட்டாங்களே இவர் யாருன்னு. இவர் ஜாதி பத்தி பேசுறதுல யூடியூப்ல நம்ம பார்க்கல. ம். இதுல வேற இதுல கொண்டு போட்டு காட்டணுமா நமக்கு? இது என்ன மேக்னிஃபைங் கிளாஸ் அது? எங்களுக்கு சாலேஸ்வரம் இல்ல, வெறுமையே யூடியூப்லயே தெரியுது. இது ப்ரமோட் தான் பண்ணுது சார் அவரை. இல்லைங்க, ஒன்று நெகட்டிவா இருக்கணும். அடுத்த சீசன்லேருந்து பாருங்க, ஜெயிலுக்கு போயிருக்கணும் மினிமம் கேரண்டி. யாரையாவது ஏதாவது பண்ணியிருக்கணும். ஒரு 10-15 கேஸ் இருக்கணும். அந்த மாதிரி தானே. இப்போ ஒரு மாதிரி கேஸ் இருக்கு. எங்கேயோ யூபிலயோ ஏதோ ஒரு சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து கிரிமினல் கேஸ் உள்ளவங்க தான் இதுவாக இருக்காங்கன்னு போட்டிருந்தானுங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். அந்த மாதிரி பிக் பாஸுக்கு தனி வேணும் சார். இப்போ ஆரம்பிச்சிட்டாங்களா சார்? சுபா சொல்லிட்டு இருந்தாங்க புதுசா ஆரம்பிச்சிட்டாங்களா, ஏதோ லெமன் ஸ்டார்னு ஒருத்தன் ஆரம்பிச்சானாமா இன்ஸ்டாகிராம்ல. புதுசா ஏதோ ஸ்டார் ஆரம்பிச்சு வந்துட்டு லெமன் இருக்காங்களாம். ஸ்டாரு, அப்புறம் வந்து ஜாக் ஃப்ரூட் ஸ்டாருன்னு 2 பேர் வந்திருக்காங்களாம் இன்ஸ்டால. ம். ப்ரோ எனக்கு அது கூட ஓகே இமாத் ப்ரோ, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு ஆணவ கொலை பண்ணிருக்கு, அதுக்கு ஐயரும் கூட காயல. ஓகேவா, நேரா இன்டர்வியூல வந்து அது பிரஸ்ல ஓப்பன் பிரஸ்ல வந்து நான் தம்பி சுஜித் நல்ல தம்பி தான் பேசுற ஆளை வந்து நான் மனுஷனா கூட மதிக்க மாட்டேன். நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, நீ க்ளவுனா பண்ணிட்டு போ, க்ளவுனிசம் பண்ணிட்டு போ, இன்ஸ்டாகிராம்ல நீ சம்பாதிக்கிறதுக்காக வாட் எவர் மேபி என்ன வேணா பண்ணிட்டு போ, எனக்கு பிரச்சனையே இல்லை. டச் யுவர் சாய்ஸ், எண்ட் ஆஃப் தி டேல. பட் ஆனா ஒரு கொலையை நியாயப்படுத்தி பேசுறதை வந்து நான் எந்த வகையிலும் நான் ஏத்துக்க மாட்டேன், அதுவும் இந்த மாதிரியான கொலையை. கரெக்டா சொன்னீங்க ஒரு பீட்டா. அதுதான் எனக்கு செம்ம கடுப்பது. அதுக்கு மேல வந்துட்டு உள்ளேயாவது வந்து அடங்கணும் இல்ல. உள்ள வந்து என்ன கேரம் போர்டு விளையாடினா தப்பா? யாருங்க இவன்? எங்கேருந்து பிடிச்சாந்தானுங்க அவனை? எனக்கு இந்த சாரி டு இதை வந்து நான் பர்சனலாக போல சுரேஷ் சார். எனக்கு என்னன்னா, இந்த நெஞ்சுக்கு நீதியில் உங்கள் மேலே இருந்த வன்மம்லாம் இருக்கும்ல, ஒரு காமன் ஆடியன்ஸாக பார்க்கக்குள்ள எனக்கு அப்போ வந்து என்னன்னா, உங்களோட ஆக்டிங் ஸ்கில்லை வந்து எவ்வளோ எவ்வளோ நான் உங்களை வெறுக்கிறேன் அந்த படத்தில் அப்படிங்கிறத தாண்டி அது அது அவ்வளோ அழகாக நீங்கள் போர்ட்ரேட் பண்ணி வெளில கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு எல்லாருக்குமே. அப்போ இந்த மாதிரி வந்து கலைஞர்கள் இருக்கிற மத்தியில் இந்த மாதிரி ஆட்களை வந்து ஒரு லைம் லைட்டு கொண்டு வந்து அதுக்கு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து எப்படி போயிட்டு இருக்கு இந்த சொசைட்டி அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சுக்க தெரியல. ஒரு நல்ல விஷயத்துக்காக நீ கெட்டதா போர்ட்ரேட் பண்ணி உங்களே நீங்க இல்லைங்க, அந்த படம் நான் நடிக்க மாட்டேன்ட்டேங்க. ஏன்னா ஹிந்தி படத்தை வந்து தெரியாத்தனமா பார்த்துட்டேன். அதில் வந்து அது பிராமின் சாரி, அந்த கம்யூனிட்டி கேரக்டர் கிடையாது. அது அது வந்து இன்னும் கொஞ்சம் ஏதோ உயர்ந்த இந்த ஜாதி பற்றின படம்னு. அப்போது என்னை பற்றி தெரிஞ்சவங்க என்கிட்ட சொன்னது என்னன்னா, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப இந்த மாதிரி பேசி. இதை இப்போவும் வருதே, ஒருத்தன் போடுறான், நீ வந்து என்னது ஏதோ என்ன மேட்டுக்குடி, அதனால தான் நீ பேசுறேன்ட்டு. சம்மந்தமே இல்லாம அங்க வந்து நான் வினோத் சாரை வந்து புகழ்ந்து பேசியிருக்கிறேன். இந்த எதிர்பக்கத்திலேயே வந்து நெகட்டிவா போடுறவனுங்க இருக்கானுங்கல்ல, சும்மா நான் ஒரு இது கிரியேட் பண்ணேன். அந்த மாதிரி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போ, அதை அதை வச்சு நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நான் இமாதுக்கு தெரியுங்க. நான் பிளாக் பண்ணி விட்டுட்டு கேன்சல் பண்ணிட்டேன், மாட்டேன்ட்டு. அதுக்கப்புறம் போய் பண்ணேன். பட் நான் பண்ண உருப்படியான ஒரு நல்ல காரியம் அந்த படம் நடிச்சது. அதுக்கு முழு பொறுப்பும் அந்த படத்துல நான் நடிச்சதுக்கு தி கிரெடிட் கோஸ் டு அருண் ராஜா காமராஜ். அவ்வளோ அழகா என்ன கிட்ட வேலை வாங்கினாரு. ஸோ அந்த படம் இஸ் ஐ ஓப்பனர்ன்றது ரொம்ப நல்ல விஷயம். அதெல்லாம் எவ்வளோ பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற போது இந்த ஆள் பேசுகிற போது கீழேருந்து மேலே வரைக்கும் எரியுதுங்க எனக்கு. அதில் ஒரு டைலாக் வரும் இவருக்கு, இளவரசு,
நீ கொட்டிட்டே இருப்ப, நாங்க அள்ளிக்கிட்டு பொறுக்கிட்டே இருக்கணும். நாங்க குடிஞ்சிட்டே இருப்போம், நீ கொட்டிட்டே இருப்பியா? அப்படின்னு கேட்டான் அரைவாரு. எனக்கு ரொம்ப அந்த படத்திலேயே ரொம்ப புடிச்ச சீன் அது. புடிச்ச டயலாக் அது. குனிய 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 இவ்வளவு கூட்டிட்டே இருப்பேன்னு சொல்லி வரும் டைலாக் அது. அதுதான். அட அறை வாங்கினத கூட இவ்வளவு அழகா சொல்றீங்களே. ஆனா இங்க இந்த பிம்பம் இருக்குல்ல, இப்ப அவர் பேர் என்ன, நம்பியாருக்கா இருக்கட்டும், இல்ல இங்க இருக்கிற வில்லனிக்கா நடிக்கிறவங்க, பொது புத்தியில பார்க்கக்குள்ள அவங்களெல்லாம் வந்து நம்ம எப்படி பார்ப்போம். நம்பியார்ட்ட எனக்கு பிடிச்சதுன்னா ஒரு ஒய்ஃப் அவர் அவ்வளோ அழகா போர்ட்ரேட் பண்ணி சொல்றது. இப்ப நீங்க நடிச்சுட்டு வந்து இங்க வந்து எது ரைட்டுக்குன்னு நல்லா நிக்கிறது. உங்கள மாரி நிறைய வில்லன் கேரக்டர் பண்றவங்க எல்லாரையும் ரியாலிட்டியில பக்கத்துல நின்னு பார்க்கக்குள்ள, நீங்கலாம் இப்படிதான் இவ்வளோ அழகா இருக்கிறீங்க. ஆனா வந்து உங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது தான் தப்பா இருக்குங்கிறத எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. ஆனா அந்த விஷயத்துல அதெல்லாம் என்னை நீ எப்படி வேணா நெனச்சுக்கடா. அத பத்திலாம் எனக்கு கவல இல்ல. ஆனா இந்த கதைக்கு, இந்த கதாபாத்திரத்துக்கு நான் குடுக்க வேண்டிய 100% குடுக்குறேன். அந்த 100% எடுத்துக்கிட்டு நீ திட்டிக்கோ அப்படின்ற அந்த மனப்பக்குவத்துக்கு ரொம்ப ஒரு சல்யூட் சார் அதுக்கெல்லாம். இல்லங்க. அதுதான் இவரு ஹீரோ வந்து சொல்வாரு ஸ்டேஜ்ல, அந்த நெஞ்சுக்கு நீதி இதுல. அ நீங்க வந்து அவ்ளோ கொடூரமா நடிச்சதுனால தான் எங்களுக்கெல்லாம் வந்து ஹைலைட் அந்த படத்துல. ஆனா கடைசியில நீங்க தான் பேர் வாங்கிட்டு போனீங்க. நடிக்கவே மாட்டேன். டெய்லி வந்து சொல்லுவான். அவரு சொல்லுவாரு. டெய்லி வந்து சொல்வீங்க. என்ன போய் இதுல போட்டாங்களே தம்பி, நான் போய் பொலம்புவேன். பட் அந்த படம் தான் எனக்கு நல்ல பேர் வாங்கி குடுத்துச்சு. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷர். பிம்பத்துல வாழ்றது இருக்குல்ல, அது 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 கிடையாது. ஓகேவா? இந்த கதாபாத்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கேத்த மாதிரி நடிக்கிறது தான் வந்து ஒரு ஒரு இ ஒரு பக்க இ ஆர்டிஸ்ட். அது அதுக்கு எவ்வளவு மெனக்கெடுங்கன்னு மேட்ரு. ஏங்க அதெல்லாம் கிடையாதுங்க. டைரக்டர் சொல்லிக் குடுக்கறதுல 2% பண்ணாலே பேரு. இதெல்லாம் வந்து அருண் ராஜா சொல்லிக் குடுத்து, அத வந்து வேலை வாங்கி நான் பண்ணேன் அது. அது சரி, லேபிளும் சரி. அதே மாதிரி பாலச்சந்தர் சார் உயிர விட்டு நடிக்க வச்ச படம் வந்து அழகன். ஸோ நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. அவங்க தான் மெயின். இப்போ இந்த சீசனே எடுங்க. டைரக்டர் வந்து ஒழுங்கா இருந்திருந்தாங்கன்னா, இந்த மாதிரி இவ்வளவு மோசமா இருக்குமா? ஸோ, என்ன பொறுத்தன வரைக்கும் டைரக்டர் இஸ் த மெயின். ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து அவங்க வந்து எப்படி எடுக்குறாங்களோ அதான். எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டா இருந்தாலும், டைரக்டர் தப்பா இருந்துச்சுன்னா, ஒண்ணும் ஒரு பருப்பும் வேகாது. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரி டயலாக்ஸ் எழுதணும். நெஞ்சுக்கு நீதி வந்து அ தமிழரசு பச்சைமுத்து. நம்ப தெரியும் தெரியும், சொல்லுங்க. லப்பர் 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 பந்து. பந்து. அவர் அவ்வளோ அருமையா எழுதினாரு. இவர் அவ்வளோ அருமையா எடுத்தாரு. எனக்கு வந்து ஒவ்வொரு ஷாட்டும் க்ளோஸ் அப் கொண்டு வந்து என் மூஞ்சில நிப்பாட்டுவாரு தினேஷ் கிருஷ்ணா, கேமராமேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து வருது தான். இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கடைசியில நாங்க நடிச்சோம்ன்னு பேர் வாங்கிட்டு போறோமே தவிர, இங்க 500 பேர் கஷ்டப்பட்டு இவங்க 20 பேருக்கு பேர் வாங்கி குடுத்து ராவா பகலா வீட்டுக்கு போகாம ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இவனுங்க பண்ற கூத்த பாருங்க. அந்த மாரி தான். அந்த மரியாதை இருக்கணும் இல்லைங்க. யாரும் எல்லாமே தனக்கு கீழன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு, எப்படிங்க ஒரு நல்ல ரசிகன் தான் ஒரு நல்ல நடிகன் ஆக முடியும். ஒரு நல்ல கலைஞன் ஆக முடியும்னு பாலச்சந்தர் சார் சொல்லியிருக்காரு. இவருக்கு அதெல்லாம் எங்க உரைக்க போகுது? சார் இன்னொரு விஷயம். நாங்கலாம் வந்து டிவில பார்த்து இன்ஸ்பயர் ஆன லாங்குவேஜ் படி இன்ஸ்பயர் ஆனது தான் சாலமன் பாப்பையா. நீங்க வந்து சன் டிவில அந்த டைம்ல வந்து ஹெட்டா இருந்தீங்க. சேனல் ஹெட்டா இருக்கும்போது சாலமன் பாப்பையா வந்து சன் டிவில வந்து ஷோ பண்ணியிருப்பாரு. நீங்க நெறைய இடத்துல அவர ஹோஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அவர் வாய்ஸ்ன்னு ஒண்ணு பண்ணாரு பாருங்க சார் எனக்கு. சார் அது நேர்ல பரவால்ல கெச்சனா சார். அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு எனக்கு. அது பரவால்ல சார். பாவம் எங்கேயோ மேல் உலகத்துல அவர் நம்பிக்கை பிரகாரம் இருக்காரு. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்ல. பட் ம இந்த மதன் பாபு, அவரு டபால்னு கீழ வந்துட்டார் சார். டென்ஷன்ல. இந்த ஆளு அந்த அவர மாதிரி நடிச்சது, விஜய் சார் மாதிரி நடிச்சது. இல்ல அதுல ஒரு லிமிட் இல்ல. சொல்றாரு விக்ரம். இது இப்படி இருக்கணும் வாய்ஸ், அப்படி இருக்கணும்னு. சாலமன் பாப்பையா நீங்க சொன்ன உடனே என்னோட ஆஸ்திரேலியா ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டுருக்காருங்க அவர் ராஜாலாம். ம். கெஸ்ட்டா வந்து. இல்ல, எனக்கு இதுல பெரிய விஷயமே அந்த எஸ் சூர்யா மேட்டர் தான். எனக்கு அது இன்னும் குத்திட்டே இருக்கு. அந்த மாதிரி நடிச்சுட்டு காட்டிட்டு எஸ் சூர்யா சாரை விட நான் நல்லா நடிக்கிறேன். எனக்கு அது ட்ரிகரிங் பாயிண்டா அதுதான். ஹவு ஒர்க் ஃபிலிம்னு போய் நீங்க அதை ஒரு படத்துக்குள்ள மெனக்கிறாரு. அந்த சீனை வந்து எப்படியா
உள்வாங்கி நடிக்கணும்னு டைரக்டர் சொல்றாரு. சொல்றத புரிஞ்சுட்டு ஹலோ நடிக்கிறதுக்காக. பட் ஆனா ஆர்பிட்டோ எஸ்ஜே சூர்யா ஓகே 3 படத்துல அந்த காட்சி நடிக்க பயந்துட்டு கேரவன்ல உட்கார்ந்து இருந்தாராம் தனுஷ். இவர் வந்து ஒரே டேக்ல ஒரே ஷாட்ல எடுத்துருவாரா அதை. இவர் நடிப்புக்கு எதிர்க்க அவர் வந்து நடிப்பு சரியில்லை. இதெல்லாம் நீங்க பார்க்கலையா? அதுல காமிச்சாங்களே கடைசி அவர் அனுப்புறப்போ என்ன கோவத்துல இருந்தார் தெரியுங்களா விஜய் சேதுபதி. எந்த ஒரு நடிகனும் அடுத்தவங்களை மதிக்கக்கூடிய நடிகன் எல்லாருக்குமே கோவம் வரும். என்ன சொன்னார் அவர் வந்து ரேஸுக்கு போயிட்டாரு, இவர் அரசியலுக்கு போயிட்டாரு, நான் தான் இண்டஸ்ட்ரியை காப்பாற்ற போறேன். இதெல்லாம் என்னங்க பேச்சு? அதெல்லாம் போடுறானுங்க வேற இவனுங்க. ஒரு செம்ம கடுப்பாகி அவருக்கு வெளியில அனுப்புறப்போ சொன்னார் அவரு. குமார் சொல்லு. அவருக்கு இல்ல அந்த வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களாம். திவ்யா வந்து ஃபேன்ஸ் இல்லையா? என்னத்துக்கு உனக்கு இருந்தா நீ வச்சுக்க. எதுக்கு போய் அந்த பொண்ணை பத்தி அசிங்கமா பேசிட்டு அது எதிர்க்கிய? ஏன் அவங்கெல்லாம் ஃபைனல் ஏதோ எப்படி வந்தாங்கலாம் இல்லை. அந்த 4 பேரும் தான் ஃபைனலிஸ்ட். இந்த யூடியூப் சேனல்ஸ் இருக்கானுங்கல்ல, அந்த 500 இன்டர்வியூ அதை எடுத்தவனுங்க. அதுக்கப்புறம் இவர் மனசுக்குள்ளார போய் நீ ஒரு நடிகன் அப்படின்னு இவர் மனசுக்குள்ளார எவன் திணிச்சானோ அவனுங்கள தான் பிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏங்க இவரே கொடுத்துக்கிட்ட பேருங்க வாட்டர் மெலன்னு. நீங்க வேற. அவர் வந்து ஆதிவாசி படம் எடுத்தாதான் நடிப்பாரா? அதுவும் ஆதாம் இவாள் அதுல தான் ட்ரெஸ் இல்லாம நடிக்க முடியுமா? ஓர்பிட்டோ நீங்க எடுங்க ஓர்பிட்டோ. அவரை வச்சா செத்தால எடுக்க மாட்டேன் யார. இல்ல பிரச்சனையே என்னன்னா இப்ப அவரை இதோட இப்ப பெருமைப்படுத்தி பேசிக்கிறது வேற, அவர் சாய்ஸ். ஆனா மத்தவங்கள வந்து நீ எனக்கு கீரை அப்படின்னு சொல்றதுன்னா அது ரொம்ப அவங்க எவ்வளவு உழைப்பு போட்டிருப்பாங்க. இசை சூர்யா சாரு, அடுத்தது கார்த்தி சாரு. அதெல்லாம் ரொம்ப நான் இந்த சீன் தனுஷ் பர்ஃபெக்டா சாரு நடிச்சிருப்பேன். ஆனா எல்லாரும் தனுஷ் சார், சிவாஜி சாரு எல்லாரையும் தானே அசிங்கப்படுத்துறாரு இவரு. இவர் பண்றதுதான் கரெக்ட், மத்தவங்க பண்றதுதான் தப்பு. எனக்கு அந்த ஸ்பைடர் பட டைலாக் பேசியிருப்பான். அது அது அவன் ஜஸ்டே சொல்லிட்டு இருப்பான். நான் அவரோட சூப்பரா பண்ணேன். ஆனா பட் இன் ரியாலிட்டி அவர் இன்ட்ரூ சொல்லியிருக்காரு என்னன்னா, நான் டைலாக் பேப்பர் முன்னாடி வாங்கிட்டு போயிட்டேன். முன்னாடியே வாங்கிட்டு போயிட்டு நான் கார்ல போறப்பலாம் ரிஹர்சல் பண்ணுவேன் அந்த படத்தை. டிரைவரை நான் முன்னாடி டிரைவரை ஓட்ட சொல்லிட்டு நான் பின்னாடி ஃப்ரண்ட் சீட்ல உட்காருவேன். பட் ஆனா நான் பேக் சீட்ல உட்காந்துக்கிட்டே அந்த முன்னாடி இருக்க சின்ன மிரரை பார்த்து நான் உட்காந்து நடிச்சுப்பேன். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த டைலாக பேசி நான் வந்து இது பண்ணுவேன். அந்த அளவுக்கு ஒர்க். பட் ஆனா இவன் பேசுறப்ப ஜஸ்ட் லைக் அவர் பண்ணதை நான் சூப்பரா பண்ணிட்டு சொல்லி அவர் சொல்லிட்டு போறான் பாத்தீங்களா, எனக்கு அதான் செம ட்ரிகரிங் பண்ணிட்டு எப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு மெனக்கெட்டு ஒருத்தன் பண்ணியிருக்கான் ஒரு ஆர்டிஸ்ட். பட் ஆனா நீ அதை கம்பேர் பண்ணி பேசி நான் அவனோட பெட்டர்னு பேசுற பத்தியா, அது எவ்வளவு கேவலமான விஷயம்ன்றது எனக்கு அது புரியவே இல்லை. எந்த வகையில நீ வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்க, அதுக்கு ஒன்றும் போடல. நத்திங் எல்ஸ், 0% ஹார்ட் ஒர்க். பண்ண சீனை திரும்பி எடுத்து ரீக்ரியேட் பண்ணியிருக்க. அவர் அந்த அந்த சீனை பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்ற உழைப்பு இருக்குல்ல, அந்த உழைப்பை நீ வந்து உதாசனம் பண்றதுக்காக நான் பெரிய ஆளு நீ பேசுற. நான் திரும்பி சொல்றேன், தெளிவுதான் பேசல, பக்கா தெளிவு. இல்ல எல்லா ப்ரோ, விஷயங்களும் பேசுற. அவரு அது அந்த இப்போ அது விமர்சனம் பண்றாருன்னா ஆடியன்ஸா விமர்சனம் பண்ண அவருக்கு உரிமை இருக்கு. ஆனா நான் இதை கரெக்டா பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றாருல, அங்கதான் பிரச்சனையே. அவன் முட்டாள் கிடையாதுங்க, நான் திரும்பி சொல்றேன். நிறைய பேர் முட்டாள் பேசுறாங்க. அவன் முட்டாளே கிடையாது. அவன் ரொம்ப தெளிவா எதை பண்றோம், எதை செய்யறோம், எதை பேசுறோன்ற வரைக்கும் அவனுக்கு எல்லாமே தெரியும். பேசுறப்ப நிறைய பேர் அவனுக்கு பூமுட்டை, அவனுக்கு அறிவு இல்லை, அவன் வந்து இப்படி பேசிட்டு இருக்கான், அவனுக்கு கிளவுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ஆக்சுவலா தனக்கு கிளவுனா வந்து காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை அவன் தெரிஞ்சுதான் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணா நம்மளுக்கு கிளவுனா போகும், நம்மளுக்கு இது பேர் கிடைக்கும் அப்படின்றதுக்காக பண்ணுவான். பேராவது இதாது 1 நம்பர் ஃப்ராடு. எல்லாம் தெரிஞ்சுதான் செய்யறாரு. எவ்வளோ ஒரு பொண்ணு சொல்லுது வராத கிட்ட, நான் இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டேன், இனிமே பொறுக்க மாட்டேன்ட்டு அது ஒரு பவுண்டரி போடுது. இவன் என்ன போய் சொல்றான், வாசனை நல்லா இருக்குது, கம்மன்னு இருக்குதுன்னு. இடியட். நவராசன் பண்ணாம பாருங்க, எத்தையோ மிதிச்சா மாதிரியே ஒரு எக்ஸ்பிரஷன் மூஞ்சில. தாத்தா, சமீப காலமா இந்த நெகட்டிவ் ஒரு மாதிரி நெகட்டிவ்ல இது பண்றவங்களே வந்து அதிகமா வந்து சேனல்ஸ்
இந்த யூடியூப் இவங்கெல்லாம் ஏன் அவங்கள மட்டுமே ஏன் ப்ரொமோட் பண்றாங்க? அவங்கள தேடி தேடி அவங்கள மட்டுமே இது பண்றாங்க. அது லைஃப்லயும் ரியல் லைஃப்லயுமே வந்து அது ஒரு மாதிரி திணிக்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. அது ஏன் பண்றாங்க அந்த மாதிரி? அதுதாங்க விக்குது யூடியூப்ல. 4-5 பேர் இருக்கானுங்க, பக்கத்திலே உட்காந்து பல் விளக்கின மாதிரியே அடுத்தவனுக்கு கால் கழுவி விட்டா மாதிரியே பேசுவானுங்க. எல்லாம் அறவை கார்டு. தே டோன்ட் நோ இந்த ஒரிஜினல் என்னன்னே தெரியாம. ஆர்பிட்டாவுக்கு தெரியும் சினிமாவில் பற்றி பேசுறதுக்கு 4 பேர் இருக்கானுங்க. அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நமக்கு சிரிப்பு வரும். நிறைய எல்லாமே பொய்ன்னு தெரியும், ஆனால் உண்மை அவனுங்களுக்கு தெரியாது. உண்மை தெரிஞ்சால் அது இன்னும் நல்லா இருக்கும், அதை சொல்லலாம். அதுதான் போகுது. யாரை பற்றியாவது அசிங்கமாக பேசணும், நெகட்டிவாக பேசணும், அதுதான் விற்குது. என்ன பண்ண முடியும்? பீப்புள் ஆர் லைக் நெகட்டிவிட்டி, தட்ஸ் எ திங். அது எதுவும் கிடையாது. நான் நெகட்டிவிட்டியாக பண்ணுறேன், அவனை நான் க்ளவுனாக காட்டணும்னு நினைக்கிறாங்களே, அதுதான். இப்போ நான் ஒரு நீயான ஷோ நினைக்கிறேன். நீயான ஷோவா இல்லை தமிழன் நினைக்கிறேன். இதில் வா தமிழ் நினைக்கிறேன். அதில் அந்த ஷோவில் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர் ட்ரோல் பண்ணுறவங்க வச்சு ஒரு ஷோ நடந்துச்சு. அதில் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இவன் பண்ணுறது வந்து க்ளவுனிஷமா இருக்கு, அதை நான் க்ளவுனிஷமா காட்டிக்கிட்டு என் சேனல் நான் ப்ரொமோட் பண்ணிக்கிறேன்றதுக்காக தான் பண்றேன்னு சொல்லி நிறைய பேர் பேசினாங்க ஓப்பனா வந்து. அப்ப இதுதான் மேட்ரு. இங்க இவன் கிளவுனு, இவன் பண்ற கிளவுனிசத்தை நான் காட்டி என் சேனல் நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்குல்ல. நானும் வளர்றேன், அவனும் வளர்றான். அதை அவன் ஆதி கேட்பாரு. ஓகே, நீங்க வளர்றீங்க, சரிங்க, அவங்களும் வளர்றாங்களே, அந்த கிளவுனிசமும் வளருது, அது பிரச்சனைன்னு கேட்டா உங்களுக்கு அது பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அப்ப பாத்துங்க எந்த அளவுக்கு இவங்க இருக்கானுங்கன்னு. அவன் வளர்றது பிரச்சனை இல்லை, பட் நான் வளர்றல. அரோராக்கு ஓட்டு போடாதீங்க. யாரும் அரோராக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க. யாருக்கு வேணா போடுங்க. அரோராக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க. அரோராக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க. போட்டுறவே போடவே கூடாது. போட்டுறவே கூடாது. அரோராக்கு ஓட்டு போடாதீங்க. அரோராக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க. அரோராக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க. அரோராக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க. யாருக்கு வேணா போடுங்க. அரோரா மட்டும் ஓட்டு போடாதீங்க. அரோராக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க. அரோரா மட்டும் ஓட்டு போடாதீங்க. அரோரா மட்டும் ஓட்டு போடாதீங்க. அரோரா மட்டும் ஓட்டு போடாதீங்க. ரெக்கார்ட் பண்ணி ஒரு ட்விட்டர் போட்டுலாம்டா. அரோரா மட்டும் ஓட்டு போடாதீங்க. 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 ரெக்கார்ட் பண்ண சொல்றேன் ஒருத்தருக்கு. கீழே ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா ப்ரோ? அரோரா மட்டும் ஓட்டு போடாதீங்க. அரோரா மட்டும் ஓட்டு போடாதீங்க. அரோரா மட்டும் ஓட்டு போடாதீங்க. 103 பேரு. ப்ரோ அது எனக்கெல்லாம் வந்து இந்த ஒரு சிலரை பார்த்தாலே ஒரு மாதிரி எரிச்சலா, ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே பார்த்தாலே அந்த ஒரு இது சொல்லுவாங்களா கோபி சுதாகர், அந்த மாதிரி இந்த 2 மூஞ்சிகளை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுன்னா அந்த வாட்டர் மிலானையும் அரோரா, இந்த 2 மூஞ்சியையும் பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுது ப்ரோ. அப்படி ஒரு இது, அது ஏன்னு தெரியல. அந்த ஏன்னா பார்த்தாலே அந்த நமக்கு அந்த மைண்டு அந்த 1600 தற்குறிகளை தான் நமக்கு யோசிக்க தோணுது டக்குன்னு. 1600 தற்குறிகள் இருக்காங்க. ஓகே புரியுது. சரி ஓகே, என் பண்ணிடுவோமா? ஆமாயா, அரோராக்கு ஓட்டு போடாதீங்க. குட் நைட். ரஞ்சித் ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன் இந்த வார்த்தை எப்ப சொல்லுவாருன்னு அவரே துடிச்சிட்டு இருந்திருப்பாரு. டீ கடை என்ன சப்ஸ்கிரைப் போட்டுக்கிட்டு இருக்காரு நீ சொன்னதுக்கு ட்ரேடர்ல. சரி, அரோராக்கு ஓட்டு போடாதீங்க. அரோராக்கு ஓட்டு போடாதீங்க. அரோராக்கு ஓட்டு போடாதீங்க. அரோராக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க. டீ கடை அவன் கருத்து டீ கடை, நீங்க அவனை போட்டு மிதிச்சிங்க. நான் அரோராக்கு ஓட்டு போடாதீங்க. அரோராக்கு ஓட்டு போடாதீங்க. அரோராக்கு ஓட்டு போடாதீங்க. நாளைக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க. ரெடியா இருக்கீங்க, அரோரா ஃபேன்ஸ் கதற போறாங்க. மிட்வீக் எவிக்ஷன் அரோரா வாழ்த்துக்கள். நல்லா தூங்குங்க போயிட்டு. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் என்ன ஆட் பண்ணணும்னு நினைச்சேன்னா, இங்க மீடியாவில் படிச்சுட்டு வரவங்கலாம் இருக்கானுங்கள. இப்போ படிச்சுட்டு வரவனுங்க வந்துக்கு உண்மையிலே தெரியும் எது எது எத்திக்ஸு, எது எது எத்திக்ஸ் இல்லை அப்படிங்கிறதெல்லாம். இங்கே படிக்கக்குள்ளே வந்து அதை தான் சொல்லி தருவாங்க. இப்போ ஒரு வல்காரிட்டி இருக்குன்னா அந்த வல்காரிட்டி எவ்வளோ லெவலில் காட்டணும், என்னென்ன விஷயத்தில் காட்டணும் அப்படிங்கிறத. அந்த மாதிரி இங்கே வந்து படிச்சுட்டு வந்து இந்த யூடியூப்லேயோ இல்லை வந்து ஒரு பெரிய மீடியாலேயோ இல்லை இந்த விஜய் டிவி மாதிரி இருக்கிற ஒரு பெரிய லெவலில் இருக்கிற ஒரு சேனல்லையோ எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கன்னே புரிஞ்சிக்க முடியல. அப்படியெல்லாம் இருந்தால் இந்த தடவை கண்டஸ்டன்ட்னு எடுக்கிறதுல பாதி பேர் வந்து தூக்கி போட்டு தான் போயிருக்கணும். அதை இவனுக்கு எவனுமே அது வந்து
நான் எப்பயிலேருந்து பார்க்குறேன்னா, இந்த ஒருத்தன் நார்த் இந்தியால ஒருத்தர் கத்திக்கிட்டே இருப்பாரு. ஒரு சேனல்ல. அவர் தான் நம்ம இந்தியாவின் முதல் சேனல்னு வேற சொல்லிப்பாரு. அவரு மத்தவன பேச விட்டு, அதுக்கப்புறமேட்டு நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இருக்காது அவருக்கு. அந்த மாரி இங்க நெறைய பேர் இருக்கிறாய்ங்க. இந்த விஷயத்தெல்லாம் என்னைக்கு மாறி மீடியா வந்து ஒரு 4த் டூலு, அதாவது ஜனநாயகத்தோட ஒரு 4வது தூண் அப்படிங்கிறத என்னைக்கு உணர்றானுங்களோ, அன்னைக்கு தான் நாடு உருப்படும். அது உருப்பட மாட்டாய்ங்க. அத வச்சு தான் இங்க மேனிபுலேஷனு, அப்புறம் ஒரு விஷயத்த மேல, கீழன்னு காட்டுறது, இதுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணணும், இந்த ப்ராடக்ட்டுக்கு தான் நீங்க வந்து கொண்டு வரணும், இப்படிங்கிறதுக்குள்ளறயே மக்கள வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? இது வந்து ஒரு விதமான அடக்குமுறை தான். இத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய இது வேணும். ஆனா நார்மல் மக்களுக்கு இத நம்ப சொல்லியும் புரியப்படுத்தல. ஏன்னா, நம்ப அந்த மாரி ஆளுங்களும் கிடையாது. அத அவங்கவங்களா புரிஞ்சுக்கணும். இந்த மாரி ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. அதுதான் நான் இத சொல்லணும்னு நெனச்சேன். இல்ல நான் இதை நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த சீசன் நல்ல சீசனான்னு கேட்டா ஆப்வியஸா சில இடத்துல நல்ல சீசன் தான். ஏன்னா 4 பேர் தூக்கி வரமா வச்சிருக்கீங்க. பார்வதி, அப்புறம் வந்து வேற யாரா அந்த வாட்டர் மில்லனு, அப்புறம் வந்து கலையரசன், அப்புறம் வந்து இன்னொருத்தன் யாரோ ஒருத்தர், நான் ஞாபகம் இல்லை யாருன்னு. ஒரு ஒரு 4 பேர் தூக்கி வரமா வச்சுன்னு வச்சுங்களேன். இந்த சீசன் ஆக்சுவலா குடு தான். அந்த அளவுக்கு குப்பையெல்லாம் போயிருக்க சத்தியமா குப்பையெல்லாம் போயிருக்காது. கண்டென்ட் வைஸ் பார்த்தா சூப்பரா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த கேப்பபிலிட்டி இருக்கு உங்களுக்கு. ஏன்னா பார்வதி போனதுக்கு அப்புறம் டாக்ஸிசிட்டி ரொம்ப லெஸ் ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா யாரும் அவ்வளவோ அந்த கயாசாவும் இல்லை, எதுவும் இல்லை. ஜாலியா ஜோவியலா பண்ணா ஏதோ பண்ணணும்னு பண்றாங்க. டச் இட் ஓகே. பட் ஆனா இது டே 1ல இருந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க கேமிங் மெத்தட் அவங்க மாத்திருப்பாங்க. ஆனா எங்கேயும் மாத்த விடாம ஒரு ஃப்ளோல அப்படியே பார்வதி பக்கமே கொண்டு போனதுக்கான விளைவு தான் இந்த சீசன் குப்பையானதுக்கு காரணமே. ப்ரோமோ ஃபுல்லா சரி ஓகே, ப்ரோமோ ஃபுல்லா பார்வதி இருக்காங்க. எத்தனை ப்ரோமோல பார்வதி வந்த ப்ரோமோல எத்தனை ப்ரோமோ வந்து 1 மில்லியன் கிராஸ் ஆயிருக்கு. நத்திங் எல்ஸ். ஒரே ஒரு ப்ரோமோ தான், இன்னொருத்தவங்க ஒய்ஃப் வந்த ப்ரோமோ, அடுத்து ரெட் கார்டு கொடுத்த ப்ரோமோ, அடுத்து வினோத் வெளியே போன ப்ரோமோ. இந்த இந்த ப்ரோமோ தான் மக்கள் வந்து வெகுவா ரசிச்சிருக்காங்க எல்லா இடத்துலயுமே. 10 மில்லியன் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல எடுத்து பார்த்தா ஹையஸ்ட் வியூஸ் வந்து இவங்க வந்ததுதான், பாக்கி அவங்க வந்ததுதான். அதே மாதிரி வினோத் போனதுதான் 4 மில்லியன் நினைக்கிறேன், 4 or 5 மில்லியன். இந்த சீசன்ல ஹையஸ்ட் யூஸ் பண்ண ப்ரோமோ அதுதான். அந்த உன்னோட ஒப்பீனியன் ஓகேடா, இன் ஜெனரலா சொல்றேன். மணி ரொம்ப ஆயிடுச்சு, எனக்கு தூக்கம் பயங்கரமா வருது. நான் என்னடா? நினைக்கிறேன். ஆமா, அரோராக்கு ஓட்டு போடாதீங்க. அது என் ஒப்பீனியன் சொல்லி முடிச்சிட்டான் பாத்தியா? ஓகே ஆமா, உன்னோட ஒப்பீனியன். நான் சொல்றப்ப என்னோட ஒப்பீனியன் சொல்றல, அந்த மாதிரி நானும் சொல்லுவேன். என்னப்பா அரோராக்கு ஓட்டு போடாதீங்கயா. குட் நைட்யா. ஆக்சுவலா கனி ரொம்ப நல்லவன். கனி நல்லவன் தான், நான் நல்லவன் இல்ல. அவங்க நல்லவங்க தான். சேனல் கெட்டவனுங்க, சேனல்ல இருக்கவங்க எல்லாமே கெட்டவனுங்க. ஓகே, குட் நைட். அரோராக்கு ஓட்டு போடாதீங்க. பாய் பாய்.